செலவில்லாமல் ஒரு பணப்பை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு பைசா கூட செலவு செய்யாம நமக்கு தேவையான பணப்பையை, அதாவது மணி பர்ஸை செய்ய போறோம். இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தானே. செய்யலாமா? வாங்க செய்யலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் இந்த மாதிரி 1 லிட்டர் ஜூஸ் டப்பா, ஒட்டும் டேப், கத்தரிக்கோல், ஸ்கேல், காம்பஸ் இதெல்லாம் தேவை. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஜூஸ் டப்பாவை எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவோட அடிப்பகுதியில் முக்கோண வடிவ மடல் பகுதிகள் இருக்கும். அந்த மடல் பகுதிகளை திறந்துக்கோங்க. மேல் பக்கவாட்டு பகுதிகளில் இது முக்கோண வடிவ மடல்கள் இருக்கும். அதையும் திறந்துக்கோங்க. அப்புறமா அந்த ஜூஸ் டப்பாவோட மூடியை திறந்து அதை தட்டையா இப்போ பார்க்குற மாதிரி அழுத்திக்கோங்க. இப்போ அந்த டப்பாவோட மேல் பக்க விளிம்பையும் கீழ்ப்பக்க விளிம்பையும் கத்திரிக்கோல் வச்சு வெட்டிக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் டப்பா ஒரு உருளை மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஜூஸ் டப்பாவோட நடுப்பகுதியில் கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி வெட்டுங்க. இதை திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஜூஸ் டப்பாவோட மூடியை ரொம்ப ஈஸியா கழட்டி எடுக்க முடியும். இப்போ இந்த ஜூஸ் டப்பாவோட வெட்டப்பட்ட உள்பகுதியை ஒரு மேசை மேல இப்போ பார்க்குற மாதிரி தட்டையா விரிச்சு வைங்க. இதுல நல்லா பாருங்க, ஒரு நீள்வட்டம் வரைஞ்சிருக்காங்க. அதுல நடுவுல ஒரு செவ்வக பகுதியில இடைவெளி விட்டுருக்காங்க. அதோட 2 பக்கங்கள்லையும் சூரிய கதிர்கள் மாதிரி கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடுகளுடைய கோண அளவு 30 டிகிரியா இருக்கு. ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையே உள்ள கோண வேறுபாடு 30 டிகிரி. அதாவது 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரி, 150 டிகிரி, 180 டிகிரி. இதே அளவில் தான் கோடுகளும் கோணங்களும் எதிர்பக்கத்திலும் அமைஞ்சிருக்கு. இந்த நீள்வட்ட பகுதியோடு இப்போ கோடு போட்டு இருக்கிற இந்த பகுதியும் அடங்கும். இதுல இந்த மாதிரி விட்டு விட்டு கோடு போட்டு இருக்கிற இந்த டாட்டட் லைன்ஸ் பகுதியை நாம வெட்டக்கூடாது. இந்த பகுதிகளை தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளையும் நாம கத்திரிக்கோளால வெட்டி நீக்க போறோம். கத்திரிக்கோளை எடுத்து இப்போ பார்க்குற மாதிரி தேவையில்லாத பகுதிகளை வெட்டி நீக்கிடலாம். இப்போ நீள்வட்டத்தை விட்டு வெளியே நீட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மடல் பகுதியில் உள்ள வட்ட வடிவம் அந்த ஜூஸ் டப்பாவின் மூடி உள்ள நுழையிற அளவில் கத்திரிக்கோளால வெட்டி ஒரு துளையை உருவாக்குங்க. நம்ம பெட்டி துளை போட்ட பின்னாடி பார்க்க இப்படி தான் இருக்கணும். இப்போ நாம நீள்வட்டத்துக்கு உள்ள போட்டு இருக்கிற 30 டிகிரி கோட்டுக்கு மேலே ஸ்கேல் வச்சு ஒரு முனை மழுங்கிய ஊசியால் அழுத்தமாக இந்த மாதிரி கோடு போடுங்க. இந்த கோடுகள் மேலே எளிதாக மடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி முனை மழுங்கிய ஊசியை வச்சு கோடு போடுறோம். இப்படி ஊசியை வச்சு கோடு போடுறதுனால இந்த தாள் கிழிஞ்சு போயிடாது. ஏன்னா இந்த தாள் காகிதம், அலுமினியம், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை வச்சு கடினமாக அழுத்தி செய்யப்பட்டது. அதனால் இதை மறுசுழற்சி செய்வதும் ரொம்ப கஷ்டம். இது சுற்றுச்சூழலுக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி டப்பாவில் அடைச்சி வைக்கிற இந்த ஜூஸ் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து என்ன செய்யலாம்? இப்படி ஊசியால் அழுத்தி கோடு போட்ட பின்னாடி அந்த கோடு போட்ட தடத்தை வச்சு மடிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா கோடுகளையும் இந்த மாதிரி ஒரு மடிப்புக்கு மேலே இன்னொரு மடிப்பை வச்சு மடிக்கணும். மடித்த பின்னாடி பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கணும். கடைசி மடிப்பை மடித்து முடித்ததும் மேலே இருக்கக்கூடிய நீளமான மடலை மடித்து கீழே இருக்கக்கூடிய இன்னொரு வட்டப்பகுதியோட பொருத்தணும். இப்போ இந்த அமைப்பின் விளிம்பை சுற்றி ஒரு சிவப்பு கலர் டேப்பை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நாம் ஒட்டின டேப் இந்த வட்டங்களில் ஒரு வட்டத்தில் மூடியையும் இன்னொரு வட்டத்தில் மூடி பொருந்தக்கூடிய இன்னொரு பகுதியையும் பொருத்துங்க. இதை வச்சு நாம் பையை திருகி மூட முடியும். இந்த அமைப்பு பார்க்க இப்படி தான் இருக்கணும். வாவ், சூப்பரான ஒரு பணப்பையை ரெடி பண்ணிட்டோம். இதை இப்ப திறந்து பார்க்கலாமா? இந்த பைக்குள்ள ரூபாய் தாள்களை வைக்கலாம்.
நாணயங்களையும் வைக்கலாம். வச்சு பணப்பையை மூடியும் விடலாம். அட, எவ்வளவு அருமையா இருக்கு! இப்போ நாம இதை பயன்படுத்தும் நேரம் வந்தாச்சு. இது பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு ஈஸியா நுழையுதுன்னு பாருங்க. நாம செஞ்ச இந்த பணப்பை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்தி பாருங்க. பாய் குட்டீஸ். ஒரு அழகான பணப்பையை செய்து காட்டினார்கள். நீங்களும் செய்து பாருங்கள். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.